வணக்கம். வெல்கம் டு யுகாஸ் உலகம் சேனல். இன்னைக்கு சுவையான பள்ளிப்பாளையம் காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சாதம் கூட தொட்டுக்க ஒரு ஈஸியான மஷ்ரூம் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த சூப்பரான லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் பாஸ்மதி அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை 2-3 தடவை அலசிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. நான் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் குக்கரையும் யூஸ் பண்ணலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்ல பச்சை வாசம் போக வதக்கிடுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் செஞ்சு சேர்த்து நல்ல வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாயையும் கீறி சேர்த்துடுங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் செஞ்சு சேர்த்து நல்ல வெங்காயத்தோட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் காய்கறிகளை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் செஞ்சு உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட், பீட்ரூட், பட்டாணி சேர்த்துறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல வெங்காயம் தக்காளி கூட இந்த காய்கறிகளை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. நாம் இந்த காய்கறி சாதத்துக்கு வேற எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்ல. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். வெறும் பச்சை மிளகாயிலிருந்து வர்ற காரம் மட்டும்தான் இந்த சாதத்தில் இருக்குங்க. இந்த சாதம் ரொம்பவும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இந்த காய்கறிகளில் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. பாஸ்மதி அரிசியை ரொம்ப லைட்டாக மிக்ஸ் செஞ்சால் போதும், இல்லைன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ 1 கப் அரிசிக்கு நான் 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை லைட்டாக எல்லா பக்கமும் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு பாட்டை மூடி நான் ப்ரெஷர் குக் 1 நிமிஷம் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 விசில் விடுங்க. பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போட்ட காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து சாதம் நல்லா உதிரியாக வெந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ கட் செஞ்ச கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து மிக்ஸ் செஞ்சிடுங்க. இந்த சாதத்துக்கு நாம் வேறு எந்த கலரும் சேர்த்தலை, வெறும் காய்கறிகள்லேருந்து வந்திருக்கிற கலரே சாதத்தில் சேர்ந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாதம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சாதத்துக்கு தொட்டுக்க மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3/4 கப் மைதா மாவு எடுத்துக்குங்க. அது கூட 1/4 கப் சோள மாவு சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல மாவோட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்ல மாவோட மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் மாவு மஷ்ரூமோட நல்லா ஒட்டி ஃப்ரை நல்லா மொறுன்னு வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். காளானை இந்த மாதிரி 2 கட் செஞ்சு வச்சுடுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூமை ஒன்றா போட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
மஷ்ரூம் நல்ல எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம மஷ்ரூமை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஒருவேளை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் மஷ்ரூம் உள்ளேயும் வேகாமல் மாவும் நல்லா வேகாமல் மஷ்ரூம் ஃப்ரை நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ மஷ்ரூமை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மஷ்ரூம் நல்லா மொறுன்னு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு. மொறு மஷ்ரூம் ஃப்ரையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 டிஷ்ஷும் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். இந்த லஞ்ச் காம்போ ரொம்பவும் சுவையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.